பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். All glory and honor and praise to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. Forever and ever shall be. Amen. Praise the Lord, my dear brothers and sisters in Christ. I welcome you all for this evening Lockdown Family Prayer Fellowship on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. I welcome you and I bless you in the ever sweetest name of Christ. Amen. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் விடுதலின் ஊழியத்தின் சார்பிலேயும் விடுதலின் ஜெப வீட்டின் சார்பிலேயும் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து உங்களை வரவேற்கிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். இந்த நாள் கர்த்தர் நமக்கு என்று பிரத்யேகமாக கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த நாளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். A special day for us to live, to survive. God has given. Let's glorify and let's praise and magnify His name. Amen, amen, amen. Hallelujah. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஒரு சில நேரங்கள் அவரோடு பேசுவோம், தியானிப்போம். Let's look unto God, our Heavenly Father, and praise His name and worship Him. மகா இரக்கங்களுக்கும் கிருபைகளுக்கும் காரணராயிருக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் காணும்படியாக இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆசீர்வாதமாய் வல்லமையாய் இந்த நாளை நாங்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செலவிடும்படி இந்த நேரத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திலே நாங்கள் உம்மை சேவிக்கும்படியாகவும் உம்மை வணங்கும்படியாகவும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யுங்க. நன்மையினால் திருப்தியாக்குங்க. முழுவதுமாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு சொல்லித்தாருங்க. இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாகவும் இடைப்படும்படியாகவும் எங்களை வழிநடத்தும்படியாகவும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களிடத்திலே மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய சுகம், எங்களுடைய பலம் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படினால் நீரே எங்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும், முழுவதுமாய் எங்களை சுத்திகரித்துக் கொள்ளும். ஆண்டவருடைய வார்த்தையினாலே எங்களை போஷித்தருளும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் பிரஸ்தாபிக்கிற கூட்டமாய், சுவிசேஷத்தை அறிவிக்கிற கூட்டமாய், ஆண்டவரே சாட்சிகளை பகிர்கிற, துதிகளை பாடுகிற, விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற, ஜெபிக்கிற கூட்டமாய் எங்களை நீர் மாற்றி அருளும். உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிற காரியங்கள் அனைத்தும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது கிருபை செய்யும். இந்த ஆராதனை நீரே பார்த்துக்கொள்ளும். முழுவதும் அன்று நீர் இருந்து வழிநடத்தும்படியா, ஆசீர்வதிக்கும்படியா, பலப்படுத்தும்படியா, காத்துக்கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்தவர்களாய் நாங்கள் மாறுகிற ஒரு காரியமாய் எங்கள் வாழ்க்கையிலே இந்த ஒரு ஆராதனை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க. வரத்தடைப்பட்டிருக்கிற மக்களை அழைத்து கொண்டு வாருங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களையும் தேவைகளையும் சுகத்தையும் பலத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்து கொண்டு வழிநடத்தும்படியா அன்றைய உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் வணங்குகிற கூட்டமாய் பலப்படுத்தும்படியாய் நீரே உம்முடைய ஆவியும் உம்முடைய வரங்களையும் எங்கள் மீது பொழியும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் பாடுகிற பாடல் சேர்ந்து பாடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். தமிழிலும் ஆங்கிலும் அவளை சுத்திகரித்துக் கொள்வோம், புதிதாக்கிக் கொள்வோம். Let's sanctify ourselves. Let's praise and worship our Heavenly Father with the usual chorus that always is given for deliverance. Let's sing and praise Him. Hallelujah. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb.
There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. Amen. Glory be to God. மகிமையான தேவனுக்கு மகிமையான துதிகளை நாம் ஏறெடுக்க போகிறோம். சேர்ந்து பாடுவோம். முதல் பாடல் அருமையான ஒரு பாடல். தேவனை தரிசிக்கும்படியாய் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நாம் சேர்ந்து பாடி அவரை ஆராதிப்போம். Let's sing a mightiful, a glorious song to praise Him, to worship Him, so that we can sustain our blessings in Him. The Tamil song, let's sing together. Amen. Hallelujah. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவர்க்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவர்க்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள்
இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. அற்புதர், அவர் அற்புதர். நிச்சயமாய் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். He is a miracle doing God. He is a miracle working God. Amen. He is a miracle God. He does every miracle. He performs every miracle in our life so that we sustain in Him. Glory be to God. நாம் வாழும்படியாக அற்புதங்களை நிறுத்திக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவினிடத்திலே நம்மை நாம் சேர்த்திருக்கிறோம். நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 1-8 வசனங்கள் தெய்வமைக்காக வாசிக்கும்படி ஆசை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கிறேன். Psalms chapter 3 verse 1-8 will be the responsible psalm for today. Please read and get the God's blessings for you and your family. Praise Lord, brother. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பியவர்கள் அநேகர். தேவரில் அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகின்றவர்கள் அநேகமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவேன். அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னை தாங்கினார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகின்ற 10,000 பேர்களும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகையினர் எல்லாரையும் தடியினாலே அடித்து உம்மாளுடைய பற்களை தகர்த்து போடுவீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. Amen. Hallelujah. This is a particular psalm where you can see King David is running, being scared and feared on his own son. He writes this psalm. He writes with faith in God. God, my God is a great deliverer. He will deliver me. He will restore everything back in my life. And same thing happened where you can see God happened to through Absalom, and he happened to keep David over there and Solomon. His promise was never ever disappeared. Glory be to God. Amen. இந்த வசனங்கள் நீங்கள் கேட்ட ஒரு அருமையான ஒரு மாறி மாறி வாசிக்கூடிய வசனங்கள், அருமையான வசனங்கள். காரணம், தேவன் இங்கு தாவீதுக்கு இறங்குகிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தன் சொந்த மகனுக்காக பயந்து ஓடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஆனால் கர்த்தர் மீது இருக்க விசுவாசத்தினால் அவர் கேட்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவருக்கு அருளுகிறார். அப்சலோமை தூக்கி எறிந்தார்,
தாவீதை திரும்ப கொண்டு வந்தார், சாலமோனையும் ராஜாவாக்கி அவருடைய திட்டம் நிறைவேறினது. Today, whatever might be your situations, God is going to answer your prayers as he answered David. Amen. Hallelujah. தாவீதுக்கு எப்படி கர்த்தர் தன்னுடைய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, எப்படி அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மிகுதியான காரியங்களை செய்தாரோ, அதே போல் தேவன் இன்னும் அதிகமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வார். விசுவாசத்தோடு நாம் கேட்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இரண்டாவது பாடல் தேவ மகிமைக்கு நாம் சேர்ந்து பாடுவோம். மகிமையோடு நாம் சேர்ந்து ஆராதிப்போம். Let's sing and glorify God with songs and let's praise his name. Amen. That I had 1,000 voices and with 1,000 tongues could tell of him in whom the earth rejoices, who all things wisely does and will. My grateful heart would then be free to tell what God has done for me. My grateful heart would then be free to tell what God has done for me. Oh, all ye powers that he implanted, arise and silence keep no more. He sends us all that he has granted. Awake the Lord of hosts adore. My soul and body make me meet thy Lord with hymns of praise to greet. My soul and body make me meet the Lord with hymns of praise to greet. Before his leaves so green and tender, a dance for joy in summer red. He meadow grasses bright and slender, he flowers so wondrous sweet and fair, that live to show his praise alone. Help me to make his glory known, that live to show his praise alone. Help me to make his glory known. Creatures that have breath and motion, that fill with life earth, sea and sky. Oh, join me in my heart's devotion as I exalt the Lord Most High. My utmost powers can near aright declare the wonders of his might. My utmost powers can near aright declare the wonders of his might. But I will tell while I am living his tenderness with every breath, and come before him with thanksgiving until my heart is still in death. May when at last my lips grow cold, his praise shall in my sight be told.
Nay, when at last my lips grow cold, His praise shall it my sighs be told. Father, deign thou, I beseech thee, to listen to my earthly lays. O nobler strain in hand shall reach thee, when I with angels hymn thy praise. And I admit their choirs to sing loud hallelujah to my King. And learn amen their choirs to sing loud hallelujahs to my King. Praise be to God. Hallelujah. Amen. Hallelujah. Glory be to God. Amen. Hallelujah. என்னில் 100 வாயும் நாவும் இருந்தால் துதித்துக் கொண்டே இருப்பேன். 1,000 tongues that I have in the mouth, but I can sing praises to God. Amen. Glory be to God. யாத்ராகமம் 33 அதிகாரம் 13வது வசனம் எடுத்தவர்கள் தேவமைக்காக வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please read Exodus chapter 33 verse 13. Please read and get the God's blessings for you and your family. Now therefore I pray thee, if I have found grace in thy sight, show me now thy way, that I may know thee, that I may find grace in thy sight, and consider that this nation is thy people. Amen. Amen. Glory be to God. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான் என்பதே. Hallelujah. Glory be to God. May the good Lord bless the family as He's been uplifting them and taking care of them and guiding them and guarding them and protecting them and healing them and taking care of all these situations. May the good Lord be along with them and give a permanent recovery and a healing. For they going to say more about God in the testimony. தேவன் இந்த குடும்பத்தை சாட்சியாக வைப்பார். இன்னும் வளமாக திறமாக ஆண்டவர் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து சுகத்தை கொடுத்து அற்புதத்தை கொடுத்து பக்கமாய் ஆண்டவர் சேர்த்து கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை வைத்து சாட்சியாக வைப்பாராக, சாட்சியர்கள் பகிர்வார்களாக. ஆமென். May God bless His words. May God bless the family too. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 3வது பாடல் ஒரு அருமையான பாடல், சேர்ந்து பாடுவோம். நல்ல ஒரு பாடல், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்கு உண்டான ஒரு பாடல், a song for worship, a song for praise. Glory be to God. Amen. Hallelujah. Let's rejoice and sing and give a powerful praise to God. ஒரு வல்லமை உள்ளவர்களை நாம் கொடுப்போம், சேர்ந்து ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை,
உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். என் கர்த்தரே உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை,
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். யாத்ராகமம் 33 அதிகாரம் 18வது வசனம் எடுத்தவர்கள் தேவமைக்காக வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். Exodus chapter 33 verse 18. Please read and get the God's blessings for you and your family. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். And he said, I beseech thee, show me thy glory. Amen. Amen. Glory be to God. May God bless the family. May God fulfill all their needs for this month and this year. May God be along with them, touch them, heal them, cure them, protect them. May God fulfill His spiritual blessings in their life. Amen. கர்த்தர் தாமே பரிசுத்த ஆசீர்வாதங்களால் அழைத்து, காரணித்தினால் மூடி மறைத்து, இரக்கத்தினாலும் கீழாலும் முடிசூட்டி, தேவைகளை சந்தித்து பலப்படுத்தி கர்த்தர் நடத்துவாராக. Amen. Hallelujah. Today, a powerful word that we're going to read, it is something where we need to meditate in our life, like how good and how great is our God. Amen. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், மகிமையானவர், பராக்கிரம் உள்ளவர் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்மோடே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் இந்த வசனங்கள் காண போகிறோம். We're going to have a redemption. We're going to have a different kind of a phase in our life after reading these words, and may God teach everything what we require today. Amen. கர்த்தர் தாமே இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாராக. ஆமென். 4வது பாடல் தெரிந்த பாடல், ஒரு ஆங்கில பாடல், நல்ல பாடல், சேர்ந்து பாடுவோம். 4th song, it's an English song, it's a known one. Let's step our feet into the water of Jesus. இயேசுவினுடைய தண்ணீரிலே நம்ம காலை வைத்து நினைத்து நாம் பரிசுத்தமாவோம். Let's sing. Step into the water, wet out a little bit deeper, wet your feet in the water of His love. Oh, 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 step into the water, wet out a little bit deeper, wet your feet in the water of His love. Oh, oh, step into the water, wet out a little bit deeper. Come join angels singing praises to the Lamb of God. Let's sing together and praise God. Step into the water, wet out a little bit deeper. Hallelujah. Wet your feet in the water of His love. Oh, oh, step into the water. Rejoice. Wet out a little bit deeper. Come join angels singing praises to the Lamb of God. Let's clap and rejoice and praise God for the mercies, blessings we have received. தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள். Hallelujah. It's time we the people stand up for what is right. It's time we squared our shoulders back and raised our swords to fight. For the Bible is our weapon and the Spirit is my shield. The church needs more of its members to be workers in the field. Let's sing one more time. It's time we the people stand up for what is right. It's time we squared our shoulders back and raised our swords to fight. For the Bible is our weapon and the Spirit is my shield. The church needs more of its members to be workers in the field. Step into the water,
Wet out a little bit deeper. Wet your feet in the water of His love. Oh, 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 step into the water. Wet out a little bit deeper. Come join angels singing praises to the Lamb of God. There's victory for the Christian who walks the narrow way. There has been a prize appointed for the soul who does not stray. Oh, I want to live for Jesus, be all that I should be, so that I can rest with Him forever, live eternally. Let's sing one more time. There's victory for the Christian who walks the narrow way. There has been a prize appointed for the soul who does not stray. Oh, I want to live for Jesus, be all that I should be, so that I can rest with Him forever, live eternally. Step into the water, wet out a little bit deeper. Wet your feet in the water of His love. Oh, step into the water, wet out a little bit deeper. Come join angels singing praises to the Lamb of God. Step into the water, water, wet out a little bit deeper, deeper. Wet your feet in the water of His love. Oh, step into the water, water, wet out a little bit deeper. Come join angels singing praises to the Lamb of God. Come join angels singing praises to the Lamb of God. Come join angels singing praises to the Lamb of God. Hallelujah. Glory be to God. Amen. அருமையான ஒரு பாடலை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் பாடும்படியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் நேரம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God, eternal God who happens to bless us. Amen. யாத்ராகமம் 33 அதிகாரம் 19 வசனம் எடுத்தவர்களுடைய மகிமைக்கென்று வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Exodus chapter 33 verse 19. Please read and get the God's blessings for you and your family. Amen. Anyone wants to read and take the blessings? Anyone? Anybody can read and get the God's blessings. அதற்கு அவர் படிங்க சிஸ்டர், படிங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி. ஆமென். Amen. And he said, I will make all my goodness pass before thee, and I will proclaim the name of the Lord before thee, and will be gracious to whom I'll be gracious, and will show mercy on whom I will show mercy. Amen. Glory be to God. கர்த்தர் தாமே இந்த அருமையான வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களோடும் கர்த்தருடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் இவருடைய முழு வாழ்க்கையை கர்த்தர் அவருடைய கையில் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Amen. Glory be to God. May God bless the family who happen to read it. May God bless them as He has kept them under His tender arms. May God bless them, lead them in the path of righteousness. May God bless His words too. Amen. Today it's going to be a mighty, wonderful God's word for us today. So let's keep praying to receive the word of God. ஒரு அருமையான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு வெளிப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே புது அதிசயங்களும்
ஆசீர்வாதங்கள் நடைபெறும். ஆமென். Glory be to God. Now it's time for testimony. Please share testimonies for the glory of God. சாட்சிகள் இருந்தா தேவ மகிமைக்கு நீங்கள் சாட்சிகளை சொல்லும்படியே அன்போடு அழைக்கிறேன். Hallelujah. Amen. Glory be to God. Hallelujah. I would like to share my testimony. என்னுடைய சாட்சி நான் சொல்ல இருக்கிறேன். கர்த்தர் நேற்றைய தினத்திலே 2 ஆராதனைகளை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய ஆராதனையிலே இங்கு கர்த்தர் மகிமைப்பட்டார். நேற்று இரவு 9:30 மணியில இருந்து 10:30 மணி வரை திருச்சியில் இருக்கக்கூடிய ஜீவன் என்னக்கூடிய ஒரு கல்லூரியிலே அவர்கள் மத்தியிலே அதை நடத்துகின்ற குடும்பத்தாரோடு மற்றும் அநேக தேவ விசுவாசிகளோடு ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் மற்றும் கர்த்தருடைய செய்தியை கொடுக்குமாறு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். இப்படியாய் உங்களுடைய ஜெபங்கள், விசுவாசங்கள், நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்குகிற எண்ணங்கள் கர்த்தர் ஆசைத்துக் கொண்டிருக்கிறார். விடுதலின் ஊழியத்தினுடைய எல்லைகளை இன்னும் விரிவாக்குகிறார். இன்னும் வரப்போற நாட்களில் இன்னும் அதிகமாய் கர்த்தர் வார்த்தை எடுத்துக்கொண்டு செல்வார் விசுவாசிக்கிறேன். அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை இன்னும் அவருடைய திரியேக தேவனை பணிந்து கொண்டு கர்த்தரை இன்னும் அதிகமாய் நெருங்கி விசுவாசிப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். காரணம், இந்த நாட்களிலே ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது, சுவிசேஷங்கள் தடைபட்டிருக்கிறது. இருந்தாலும் கர்த்தர் ஏதோ ஒரு வழியாக நடத்தி கொண்டிருக்கிறார். As you can see, God is using the digitalized world, the digitalized medium, where He is able to reach the unreached. The scripture is traveling through the digital media, through WhatsApp, through Instagram, through Facebook, through YouTube, through live, through Zooms, through WebEx, through Google Meets. It's a wonderful, blessed thing. இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் கர்த்தர் செயலிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை இன்று மாறாமல் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் அடைபட்டிருக்கலாம், ஆனால் நாமே அந்த ஆலயமா இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை கொண்டு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். சாட்சிகளை ஏறெடுக்கும்படியாக, இன்னும் அதிகமான வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக, கஷ்டத்தில் இருந்து வருபவர்களுக்கு நாம் ஜெபிக்கும்படியாக, அவருடைய விண்ணப்பங்களை நம்முடைய விண்ணப்பங்களாக எண்ணி நாம் அவர்களுக்கு ஜெபிக்கும்படியாக, சுகத்தை வாங்கி கொடுக்கும்படியாக, விடுதலை வாங்கி கொடுக்கும்படியாக இன்று ஒரு அபரிவிதமான ஒரு சந்தோஷம். காரணம், நேற்றைய இரவிலே ஒரு ஆராதனை முடித்த பிறகு அவருடைய ஒரு மற்றவர்கள் ஜெபித்த பின்பு அந்த சோர்வு ஏற்படும். ஆனால் நேற்றைய தினத்திலே 2 ஆராதனைகளை மேற்கொள்ளும் பொழுது நானும் சரி, என்னுடைய மனைவியும் சரி, கொஞ்சம் கூட நாங்க டயர்டே ஆகல. பத்திரமாய் ஸ்திரமாய் ஆண்டு நடத்தி கொடுத்தார். அவ்வளவு அருமையா நடத்தி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்தை நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நாளுக்கு உண்டான தேவைகளை கர்த்தர் நாங்கள் வெளியே சென்று வாங்கும்படியாக கிருபை செய்தார். We went out, we bought certain things what is required for the home, and எங்களுடைய 3 பேருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கும், என்னுடைய தாயாருக்கும், என்னுடைய மனைவிக்கும், 3 நல்ல ஒரு சுகம் பலன் கர்த்தர் கொடுத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். ஊழியத்தினுடைய பாதையிலே இன்னும் அதிகமான கர்த்தருடைய ஆசை பெற்று இன்னும் சாட்சியாக நிற்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே உங்களுடைய தனிப்பட்ட ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமைப்பட்டார். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன். துதிகளோடு அவரை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். Any more testimonies for the glory of God? Please share it. It could be a testimony which happened today or yesterday or last week or last month or last year from the time you've been born. It's a blessed moment when you share. Many in heaven, the angels going to rejoice God. உங்களுடைய வாழ்க்கையில நேற்று, முந்தைய தினம், போன வாரம், போன மாசம், போன வருடம் நீங்கள் பிறந்ததிலிருந்து சாட்சியில் நீங்க சொல்லலாம். தேவன் மகிமைப்படுவார். அநேக ஆயிரம் தேவ தூதர்கள் அங்கு தேவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். டெஸ்டிமனி டைம், சாட்சியின் நேரம். Any more testimonies? சாட்சிகள் இருக்கா? நீங்கள் சொல்லுகிற ஒரு சாட்சியும் தேவனுடைய துருத்தியிலே நீங்கள் சேர்த்து வைக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்கள். Every testimony that you happen to share, you are just storing your blessings and the God's blaster. So please share it. Okay. ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். Let's sing a thanking song and get to the word of God. God bless the testimonies. Make those testimonies to be heard by many people, and Lord, let the faith revolve. இந்த சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பும்படியாக, விசுவாசிக்கும்படியாக அவர் மனதை தொட்டு ஆசீர்வதிங்க. இன்னும் சாட்சிகளை அவர்கள் வாழ்க்கையில் நீங்க
செய்து கொடுங்க, அற்புதங்கள் செய்து கொடுங்க. அவர்கள் சாட்சி இருக்கும்படி கிருபை செய்யுங்க. ஆமென். Let's sing a known chorus for thanking God. Thank Him, thank Him, thank Him in the morning, thank Him in the noontime. Thank Him, thank Him, thank Him when the sun goes down. Thank Him, thank Him, thank Him in the morning, thank Him in the noontime. Thank Him, thank Him, thank Him when the sun goes down. Hallelujah. கண்கள் யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஒரு நிமிடம் விண்ணப்பம் நாம் செய்வோம். Let's close our eyes and look unto God for a minute. Lord, our Heavenly Father, the word that we're going to learn, you're going to teach us. Every word that we happen to learn, let it be glorifying you. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதுவிதமான ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாகும், எங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீரை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Hallelujah. Praise Lord, my dear brothers and sisters. I welcome you once again on behalf of Deliverance Ministry. May God bless you all. விடுதலையின் ஜெப வீட்டிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை பொதுமுடக்க கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். I thank and glorify God for being a wonderful moment for us tonight. செய்திக்கு போவதற்கு முன்பதாக நமது மத்தியிலே இன்று புதிதாய் இணைந்திருக்கிற சகோதரி இவாஞ்சலின் வெரோனிகா அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சகோதரியை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தாகத்தை இன்னும் கர்த்தர் அதிகப்படுத்துவார். அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்படியாய் தன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாய் கர்த்தர் இன்னும் பல காரியங்களை செய்வார். அவர்களை இந்த விடுதலை ஊழியத்தின் சார்பிலே உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Thank you, sister, for joining us along with us tonight. God is blessing you and God is going to bless you much more. Thank you, uncle. Glory be to God. Thank you. Glory be to God. Amen. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். இந்த நேரத்திலே நாம் ஏற்கனவே வாசித்த வசனங்கள், as we read before, the verses, Exodus chapter 33 verse 13, 33வது அதிகாரம், யாத்ராகமம் 13ஆம் வசனம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். Now therefore I pray thee, if I have found grace in thy sight, show me now thy way, that I may know thee, that I may find grace in thy sight, and consider that this nation is thy people. இந்த ஒரு வசனத்தை நாம் பார்க்கிற ஒரு அருமையான காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம், இப்படிப்பட்டதான வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் வருவதில்லை. Because many do not like to read the Exodus, the Zoyasis. இந்த ஒரு நிகழ்வை படிப்பதற்கு அநேகருக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஏன்னா சங்கீதம் தான் பிடிக்கும், சின்ன விஷயம் படிச்சுட்டு போயிடலாம், ரொம்ப லாங்கா இருக்கு யாத்ராகமம் அப்படின்வாங்க. Exodus is long. But where you read, God is talking to you, my dear friends. The Exodus 33:13 is talking about nothing but God's ways. தேவனுடைய வழிகளை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய வழிகளிலே நடக்காமல் இருக்கிற அநேகர் நமக்கு தெரியும். சில நேரங்களில் நாமும் நம்முடைய பாதங்களை அந்த ஒரு வழியில் எடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். We know sometimes we also fail to follow the God's way. We happen to lose. We also slip our feet in those areas. But here, see how God is talking to us. உம்முடைய கண்கள் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும். See, this man's prayer where he prays, Lord, I pray thee, if I found a little more grace in thy sight, show me thy way, that I may know thee, that I may find grace in thy sight. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேலை செய்கிற எல்லாரும், என்னை உட்பட, நாம் என்ன பண்றோம், யாரோ ஒருத்தருக்கு வந்து அவன் கண்களுக்கு கொஞ்சம் தயவு கிடைக்குமா, முழு மாசம் சம்பளம் கொடுப்பாங்களா, ஒரு 50% salary கொடுக்குறாங்களே, ஃபுல் salary கொடுப்பாங்களா, இப்படி நம்மளுடைய நீட்ஸ் எல்லாம் மீட் ஆகுமா, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கப்படுமா, இப்படியா நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். பிசினஸ் பண்றவங்க அவங்களுடைய பார்ட்னர்ஸ் கண்ணில் தயவு கிடைக்குமா, அவங்களுடைய கிளைண்ட் கண்ணில் தயவு கிடைக்குமா, கணவன் மனைவி கண்ணிலையும் மனைவி கணவனுடைய கண்ணிலையும்
பிள்ளைகள் பெற்றோர்கள் கண்ணிலையும் இப்படியா நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவருத்தருடைய கண்களிலும் நாம் தயை கிடைப்பதற்கு நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அங்க ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சதுன்னா நம்ம நடந்துக்கலாம், நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை. We can be blessed and graceful. But here this man's prayer is totally different. உம்முடைய கண்களில் இப்படி எனக்கு கிருபை கிடைத்ததனால், grace. And the next thing that he asked, where you can see if he can have a little more of sight, உம்முடைய அறிவை அறிகிறதற்கு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும். கடைசியா பாருங்க, உம்முடைய வழியே எனக்கு அறிவியும். Lord, teach me thy way. இன்றைக்கு அநேகர் நாம் கர்த்தருடைய வழியை கேட்காமல் நம்முடைய வழி நடந்து கொண்டிருக்கிறோம். என்னிடத்துல தொடர்பு கொண்டிருந்த ஒரு அருமை சகோதரனோட பேசும் பொழுது, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், அடுத்த 2 வருஷம் பாரு நான் எங்க போயிடுவேன் பார். நான் சொன்னேன், இந்த மாதிரி சொன்னவங்களாம் காணாம போயிருக்கிறாங்க, தயவுசெய்து வாயால் நீ இதை சொல்லாத அப்படின்னு. ஏன் நீ அப்படி சொல்றேன்னு என்கிட்ட கேட்டார். Why do you tell me that I should not think like that? நான் சொன்னேன், பாசிட்டிவா இருக்க வேண்டியதுதான். இதுல நீ பேசுற ஒரு பெருமையில, ஒரு மேட்டிமையில உன்னுடைய டோன், உன்னுடைய துணி மட்டும் தான் எனக்கு கேட்குது. I could feel only your pride and prejudiceness. I could feel only your kind of a self-boasting thing where I could not see God in it. I could not feel. நான் தேவனுடைய ஒரு பிரசன்னத்தை உணரவே முடியல. என்னால முடியும்னு சொல்றேன். இன்று இரவு நம்முடைய ஆவி நம்முடைய சரீரத்திலிருந்து பிரிக்கப்படுமானால் நீ நானும் எங்க ஐயோ, நமக்கு ஐயோ. Tonight if God is going to separate our soul from our body, where are you? Where am I? It is going to be a big chaos. This is what. இப்போ இந்த இடத்துல பாருங்க, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். Lord, think that we are your people, your hand created, your handmade bunnies, hand picked personally. This is what our prayer should be. அநேக நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம். எல்லா காரியத்திற்கும் நம்ம என்ன பண்றோம், என்னால முடியும், என்னால முடியல. இன்றைக்கு ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கு வீட்டுல வருமானம் வரல, அது ஒரு வியாபாரமோ இல்ல ஒரு வேலை நிமித்தமா உள்ள காசு உள்ள வரலாம், அவன் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம், என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், எனக்கு ஒன்னும் வரதெல்லாம் வரமாட்டுது, எல்லாம் எங்க மாட்டிட்டு இருக்குது, கொடுக்குறாங்களான்னு. But do not have your belief in those people who's going to give you or lend you. Do not have the belief in you, because the Christ who has known your needs is meeting your needs already. Amen. உங்களுடைய ஒரு நம்பிக்கை விசுவாசமோ உங்கள் மீதோ, உங்களுக்கு வர வேண்டிய பணத்தின் மீதோ, தர வேண்டிய ஆட்கள் மீதோ, வேலையினுடைய மீதோ இல்ல உங்களுடைய முதல் வைக்காதீர்கள், தேவன் பேர்ல வைத்திருங்கள். கிறிஸ்துவுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மலரும். அருமையான சாட்சிகள் நம்ம கேட்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. ஒரு நாளும் ஒரு வகையான சாட்சி என்று கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். It is the ways, the God's ways, because as God says, your thinking is not mine. உன்னுடைய நினைவுகள் அல்ல. எடுத்து வாசிப்போம் அடுத்த வசனம், யாத்திராகமம் 33ஆம் வசனம், 33 அதிகாரம் 18ஆம் வசனம். Exodus chapter 33 verse 18. And he said, I beseech thee, show me the glory. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். முதல் கேட்கிற விஷயங்கள் நீங்க பார்க்க போனீங்கன்னா, கேட்கறது கொஞ்சம் தயை கிடைச்சதுன்னா, கொஞ்சம் கிருபை கிடைச்சதுன்னா, கொஞ்சம் உங்களுடைய பார்வை எங்க பக்கம் திரும்பினா, உங்களுடைய அறிவை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, அன்று நாங்க உங்களுடைய பிள்ளைங்களை நினைச்சீங்கன்னா, அடுத்தது கேட்கறது பாத்தீங்கன்னா, அப்பொழுது ஒரு மகிமையை எனக்கு காண்பித்தருளும். Lord, show your magnanimous glory. அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிற, இந்த முழு உலகத்தையும் படைத்து எங்களையும் படைத்திருக்கிற தேவனே, உம்முடைய மகிமையை எங்களுக்கு காட்டுங்க. You know how good and how great is our God's glory. It is enormous. சொல்லி மாளாது, சொல்லவும் முடியாது. இப்படியாய் கேட்கிற விஷயங்கள் அவருடைய மகிமையை பற்றி உணர்த்துகிற காரியங்கள். முதல் விஷயம் நாம் பார்க்கிறோம் அவருடைய வழி. இரண்டாவது விஷயம் பார்க்கிறோம் அவருடைய மகிமை. The first word that you happen to receive is the God's way. Second is its glory. And the third word we're going to read is Exodus chapter 33 verse 19. 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். And he said, I will make all my goodness pass before thee, and I will proclaim the name of the Lord before thee, and will be gracious to whom I will be gracious, and will show mercy on whom I will show mercy. அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, he knows where to show his grace, where to show his mercy, where to show his path, where to open the eyes of the people. He clearly knows to whom it should happen. அவருக்கு நன்றாய் தெரியும் எப்போ, எங்க, யாரு, எப்படி நம்ம டீல் பண்ணணும். ஏன்னா நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன். His goodness, God's great goodness we can see.
The first word that he adds, I will make all my goodness pass before. என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். கர்த்தர் நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். I will tell you the God's name before the Lord. This is what we need to learn. And the next thing that we're going to read, first thing we read, God's ways. Second is glory. Thirdness is goodness. Now it's name. முதல் வழியை பார்த்தீங்க, அப்புறம் மகிமையை பார்த்தீங்க, அவருடைய ஒரு நலமான காரியங்களையும் நீங்க நான் பார்த்து கொண்டிருந்தோம். இன்று இப்போ நான் பார்க்க போகிற காரியம் அவருடைய நாமம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரிகளிலும் கற்பிக்கப்பட்ட வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். And Moses was learned all the wisdom of Egyptians and was mighty in words and deeds. God's name was there along with him. Today, as we were just discussing about putting the slides and all for the evening meeting, one thing we were discussing and one song came in our mind. ஒரு அருமையான பாடல் இன்றைக்கு இந்த முழுவதுமாக ஆராதனையுடைய வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது எங்களுக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு நல்ல பாடல், ஒரு கிறிஸ்துமஸ் பாடல், ஒரு கிறிஸ்துவ ஒரு கிறிஸ்துமஸ் காலத்துல பாடக்கூடிய பாடல் அனைவருக்கு தெரிந்திருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் என்றும் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவ நித்ய பிதா, சமாதான பிரபு இவரே. அப்படிப்பட்ட ஒரு நாமம், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமை தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இத்தனை நாமத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அந்த ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அவர் நாமம் அதிசயமானது, அவர் ஆலோசனை கர்த்தர். His name is his name is so surprising and so important. It is so wonderful. He is a counselor. He is a counselor. Forever he lives. Peaceful God, wonder-working God. All that we read, his name stands over here, where you can see he had put everything on one man, the entire mighty, when he asked, where God happens to show his name is so wonderful. நேற்று இரவிலே மோசையை பற்றி எடுத்துக்கொண்டிருந்த ஒரு காரியம், நேற்று ஆராதனையிலே உங்களுக்கு கர்த்தர் பேசிக்கொண்டிருந்த காரியம் தாவீதை பற்றி, நேற்று இரவிலே மோசையை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன். இன்று கர்த்தர் அதிக நினைவுபடுத்த வருகிறார். அவ்வளவு வல்லமையுள்ள அந்த ஒரு தாசனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம், ஆசீர்வாதம். இன்று யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு ஜாக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் இருக்க முடியும், இல்ல மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் யார் இருக்க முடியும்? நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஐ எம் நாட் மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ், பட் ஐ எம் ஜாக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ். நான் சொல்லுவேன், நான் எனக்குள்ள சொல்லிக்கிற வார்த்தை. பிகாஸ் எந்த விஷயத்திலையும் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாமல் எல்லாம் அரைகுறையாக கற்றுக்கொண்டு ஏதோ எனக்கு தெரிந்த வகையில் வண்டி ஓட்டி கொண்டிருக்கேன்னு சொல்லுவேன். ஆனா இங்க பார்க்கும்பொழுது மோசைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அவருடைய நாமம் எப்படின்னா, எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலும் வளர்னான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எகிப்தியர்களை அவங்களுடைய ட்ரைனிங் வச்சு அவனுக்கு கண்ணை குத்த வச்சிருக்கிறாரு. ஆமென். God happened to blind those Egyptians with their same own skill what it has been taught to Moses. Amen. Hallelujah. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்படிப்பட்டதான காரியங்களை உங்கள் மூலமாக உங்கள் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் கர்த்தர் கொடுப்பார். God is going to show his mightiness through you, through to your enemies and people who stabbed you in the back. It's a wonderful, merciful name, because where you can see his ways, his ideas, his path, his name, his glory, everything is so proper, where we cannot even imagine about it. கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஒரு நலம், கர்த்தருடைய ஒரு நாமம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க கர்த்தர் மகிமையான காரியங்களை நாட்களில் செய்து கொண்டிருக்கிறார். Like how God ordained Moses with all those things, God is putting that on your head, my dear brother and sister. கர்த்தர் எப்படி அப்படி வல்லமைகளை கொடுத்திருந்தாரோ மோசைக்கு அதே போல உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்க தான் மோசே நினைச்சுக்கங்க. சொல்லுங்க, நான் தான் மோசே. சின்ன வயசுல சின்ன பசங்க சொல்லுவாங்க, நான் தான்டா ராஜா, நீ வந்து மந்திரி. ஒரு ராஜா ராணி விளையாடும் போது, நான் ராஜா, இவன் ராணி, நீ மந்திரி, அப்ப நீ திருட அப்படின்வாங்க. இதே போல நாம இன்னைக்கு விளையாட்டா சொல்ல வேணாம், பெருமையா சொல்லலாம், நான் தான் மோசஸ், I am Moses, because God is going to give that all to me. With faith we ask, he provides everything. Amen. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் நாம் பார்ப்போம்.
ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனம். நான் உடனே இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். What a big promise. And behold, I am with thee and will keep thee in all places without those goest, and will bring, hallelujah, will bring thee again into the land, for I will not leave thee until I have done that which I have spoken to thee of. இன்றைக்கு அவர் வாக்கு பண்ணினதை அவர் இன்னும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். நம்ம எங்கிருந்து கூட்டு போனாரோ எங்க எடுத்துட்டு வந்தாரோ மகிமை வச்சிருக்கிறார். ஆனா நாம் என்ன பண்றோம்? அவருக்கு மகிமை கொடுத்து, இல்ல இதெல்லாம் நான் பண்ணேன், ஐ டிட். ஒரு வேலை பண்ணி முடிச்சா நம்ம என்ன பண்ணோம்? அந்த 10 பேருக்கு காமிச்சோம், நல்லா இருக்குதா, நான் பண்ணேன். அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கலன்னா அது பண்ணிருக்க முடியாது. If you have done something, you say just okay, I did it, and just proclaim your might and your power. You're not magnifying God where God sees. If God would have thought for 1 minute, why should I give that to him? அவனுக்கே நான் கொடுக்கணும், அவளுக்கே நான் கொடுக்கணும். Where we will be. But here God promises for him, I will not leave you nor forsake you till my promise comes to life. இந்த தேசத்துக்கு ஒன்று திரும்பி கூட்டு வரைக்கும் நான் சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிடுவதில்லை. ஆண்டவர் கொடுக்கிற அருமையான காரியம். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள ஒரு வாக்குத்தத்தம். Because God loved Moses, the same God loves us too. மோசேயை நேசித்த ஆண்டவர் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள ஒரு நாமம். உபாகமம் 20:1, Deuteronomy chapter 20 verse 1. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படின உன் தேவனாய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன். நான் ஆரம்பித்த நாட்கள் முதல் இந்நாள் வரைக்கும் என் தேவன் கூட இருக்கிறார். எனக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்தார். எனக்கு எதிராக வந்த எந்த ஒரு யுத்தமும் குதிரைகளையும் ரதங்களையும் பெரிய கூட்டமாக ஜனங்களையும் கர்த்தர் சிதறடித்து ஓட பண்ணினார். அவர்களுக்கு நான் பயப்படாமல் இருந்தேன். நான் எந்த தேசத்தில் எந்த ஏரியால எந்த லொக்காலில இருந்து நான் வந்தனோ அதே இடத்துல நான் மகிமை வச்சிருக்காரு. உண்மையா சொல்றேங்க. நான் போய் சொல்லல. The same area where I'm living right now, I moved out from this area for quite a while, then I came back. நான் இந்த ஏரியா விட்டு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறேன். எந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டேனோ அதே இடத்துல நான் மகிமை வச்சிருக்காரு. ஆமென். When thou goest out to battle against thine enemies and seest horses and chariots and the people more than thou, be not be afraid of them, for the Lord thy God is with thee, which brought thee up out of the land of Egypt. Amen. The same God who's talking to you and me will surely have big plans for us. In faith, let's believe it. அவர் நித்திய காலமாய் நம்மோடு இருக்கிறபடினாலே அவருடைய எண்ணங்கள் செயல்கள் நம்முடைய வாழ்க்கை குறித்து மிக மகிமையா இருக்கும். Glory be to God. Hallelujah. கர்த்தர் இந்த நாளில் நம்மளை எந்த வார்த்தைகளை கொண்டு ஆஸ்வதிக்கிறார்? வழிகள், மகிமை, நலம், அவருடைய நாமம். What a wonderful God. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனம். Isaiah chapter 43 verse 2. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னுடனே கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவர்கள் மேல் உன் மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியால் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. என்ன அழகான ஒரு வசனம். இந்த வசனங்களை பார்க்கும்போது நமக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஞாபகம் வந்துரும். All those people who happen to believe in God, even though when they've been crucified, even though they've been burnt alive, nothing can harm them because they're already on the mighty hands of God. Amen. அவர்கள் தேவனுடைய கரத்தில் கொண்டிருக்கிறார்கள். Today God is giving the same promise. ஒரு காட்டாரா இருக்கலாம், a wild river, might be a water or a sea, nothing can just come and roll over you. உங்களிடம் புரளுவதில்லை. Even if you walk in the fire, you will not get burnt. Even not a flame of the fire is going to come and catch on you. அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது. கர்த்தர் அந்த அக்கினி ஜுவாலை நீங்கள் வேகாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். Glory be to God. Such a wonderful God is promising. He is telling you in this pandemic situation, I love you more and more because you are providing your time to me, because you are seeking me. இந்த தருணத்திலே இந்த நேரத்தில் நீ அதிகமாய் தெரிந்து கொண்டபடியினாலே இந்த ஒரு கொள்ளை நோயில் உன்னை விடுவித்தேன், உன்னை இன்னும் அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் உன் மீது ஆசீர்வாதம் வைத்திருக்கிறேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மகிமையான காரியங்கள், கர்த்தர் இன்னும் மகிமையான காரியம் வாழ்க்கை செய்ய போகிறார். விசுவாசத்திற்கிறவன் பாக்கியவான். Those who believe in it will surely get it.
Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அது மத்தியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரி, ஹல்லேலூயா, ஆமென். சகோதரி மேரி அவர்கள் முன் வந்து ஜெபித்து முடித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறார். Request Sister Mary to come forward and to lead us all in prayer. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜா, நீர் கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இன்று தினத்திலே ஆண்டவரே ஒரு புதிய செய்தி ஆண்டவரே நீர் எங்களை கேட்க செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் தகப்பனே. இந்த நேரத்துல கூட எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா, நீங்க பைபிள்ல ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அவர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது எசப்பா நீங்களே போய் அவங்க கிட்ட பேசுறீங்க ஆண்டவரே. அவங்களை வனாந்திரத்துக்கு கூட்டு போகிறீங்க ஆண்டவரே. அவங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரே. எசப்பா, நீங்க கூட சாமி இந்த தினத்துல எங்களையும் தகப்பனே இந்த கோவிட் நாட்களில நிறைய நீங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க இயேசுசாமி ஆண்டவரே. எதுவுமே வீணாகாதபடிக்கு ராஜா உமக்காக உழைக்க உதவி செய்யுங்க, உமக்கு ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க சாமி ராஜா. ஆண்டவரே, இன்று தினத்துல கலந்து கொண்டு ஒவ்வொரு ஆண்டவரே இந்த குடும்பத்திற்காக தகப்பனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தினத்துல கலந்து கொண்டு தன் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே இருந்தது என்று உணர நீர் உதவி செய்யுங்க. இந்த குடும்பத்துல அவங்க ஆண்டவரே இவங்க வரும் பொழுது எந்த ஒரு ஏக்கத்தோடு வந்தாலும், எந்த ஒரு வேண்டுதலோடு வந்தாலும், எந்த ஒரு தேவையோடு அவர் வந்தாலும் வெறும் கையினோடு திரும்பாதபடிக்கு இயேசப்பா நீர் அவர்களை நிரப்பி அனுப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த உலகத்துல இயேசப்பா அவங்க போகும் பொழுது உடைய வார்த்தையானது அவங்களுக்கு பலனை கொடுக்கட்டும் சுவாமி. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எல்லா போராட்டத்திலும் ஆண்டவரே நிற்க ஜெயிக்க பலன் தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசுசாமி தகப்பனே. அவங்க ஆத்மாக்களை எழுந்து விடாதபடிக்கு அவங்க சரீரத்திலும் சரி ஆத்மாக்களும் நீங்க பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிச்சயமாய் போராட்டங்கள் உண்டு, ஆனால் அவர்கள் கைவிடப்படுவதில்லை தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா, இந்த தினத்திலே எசப்பா இந்த வார்த்தைகளை சுமந்து வந்ததான சகோதரனுடைய கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், அதில் நீர் மகிமைப்படுகிறீர் இயேசுசாமி. இதுல எந்த மனிதனுக்கும் ஆண்டவரே மகிமை அல்ல தகப்பனே. உமக்காக நீர் உடைய பிள்ளைகளை அழைத்தீர் இயேசப்பா. உத்தமமாய் உண்மையுமாய் ஆண்டவரே அவர்கள் வேலை செய்யும் பொழுது அதுக்கேத்த ஊதியத்தையும் அதுக்கேத்த கனத்தையும் நீர் உங்க பிள்ளைகளுக்கு தருறீங்க சாமி. இசப்பா, பிரதருடைய கருத்துல தருகிறேன் இசப்பா ஆண்டவரே. அவர் ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஆண்டவரே பிசாசின் போராட்டங்கள் பல இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் உடைய ரத்தத்திலே இசப்பா நீர் அவரை மறைத்து கொண்டு ஆண்டவரை உண்மையே வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசுசாமி. அவருடைய ஜீவனுக்கு எந்த ஒரு அழிவும் வந்து விடாதபடிக்கு நீர் காத்து கொண்டிருக்கிறீர் இயேசப்பா. ஐயா, உங்களுடைய சித்தம் இருக்கு தகப்பனே. அவங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் இயேசப்பா உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்ல சாமி ஆண்டவரே. அவருடைய வளர்ச்சிக்கும் சரி அவருடைய ஊழியத்திற்கும் ஆண்டவரே எந்த ஒரு காரியமும் தடைவராதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. குடும்பமா இணைத்து நீர் எப்படி எங்கெல்லாம் பயன்படுத்தணும் நினைக்கிறீர்களோ நீங்கள் பயன்படுத்தும் சுவாமி ஆண்டவரே. அப்பா, அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். எந்த ஒரு ஆசீர்வாதம் தடையராதபடிக்கு வந்து சேர நீர் கிருபை பாராட்டுங்க. அநேக இடத்தை தகப்பனே நீங்க பிள்ளைகளுக்கு திறந்து கொடுக்குறீங்க ஆண்டவரே. உமக்கு என்று ஊழியத்திற்கு நீரே சுவாமி உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தி ஆண்டவரே யார் யாருடைய ஆத்மாக்களை தொடப்பட வேண்டும், எத்தனை ஆண்டவரே பிள்ளைகளை ஹெவனுக்கு அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண வேணுமோ அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆண்டவரை சந்திக்க நீ கிருபை பாராட்டுங்க. அவங்க இந்த டெலிவரி மினிஸ்ட்ரியில அவங்க செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாம் சிடி மெசேஜ் ஆண்டவரே இன்னும் பல காரியங்கள் செய்ய நினைக்கிறாங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமா இருந்தாலும் ஆண்டவரை அதை நீங்க நடப்பித்து தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே. இந்த தினத்திலே கலந்து கொண்ட ஏசப்பா டேவிட் பிரதருக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மெர்லின்காக ஸ்தோத்தரிக்கிறேன், பெர்லின்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ரேஷ்மா சிஸ்டருக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. வர்ஷாக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டிக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், ஆன்காக ஆண்டவரே. அதுக்கப்புறம் சுவாமி இதோ தகப்பனை புதுசா ஆண்டவரே வந்திருக்கிறவங்களுக்காக தகப்பனுடைய கருத்துல தருகிறேன் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளும் உடைய கருத்துல நான் தருகிறேன் தகப்பனே. ஏசப்பா, அவங்க இருதயத்துல இருக்கிறதான ஒவ்வொரு ஏக்கங்களை தீர்த்தருளும் ஆண்டவரே. அவங்க குடும்பத்துல காணப்படுகிறதான ஆண்டவரே எல்லா சோகங்களும் சுகவீனங்களும் எடுத்து போடுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களை ஏதோ தகப்பனே ராஜாவின் பிள்ளைகள் ஆண்டவரே, ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் ஆண்டவரே இருக்க உதவி செய்யுங்க. அவங்க வீட்டின் மத்தியில நீர் இறங்கி ஆளுக செய்யுங்க தகப்பனே. எந்த ஒரு பிசாசும் உள்ளே நுழைந்து விடாதபடிக்கு, எந்த ஒரு ஆண்டவரை கடன் பிரச்சனையோ, எந்த ஒரு பண பிரச்சனையோ, எந்த ஒரு போராட்டமோ, மன கசப்போ, சஞ்சலமோ, துக்கங்களோ, வியாதிகளோ ஆண்டவரே அவர்களை அசைக்காதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீர் அவர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கீங்க. எல்லா நேரத்திலும் உங்களுடைய ஞானத்தை நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிறீர் ஏசப்பா ஆண்டவரே. ஆலோசனை சொல்கின்றவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இவர்கள் தவறு செய்யும் போதெல்லாம் வாக்கு கடங்கா பெரும் மூச்சோட இவர்களுக்காய் நீர் வாதம் செய்து கொண்டிருக்கிறீர் இசையா. அப்பா, நீர் தாமே அவர்களை விடுவித்து காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கல்வாரியில எங்களுக்காய் சிந்தப்பட்ட ஒவ்வொரு
ரத்தமும் எங்களுக்காக தான் தகப்பனே. அந்த ஒவ்வொரு ரத்தத்துக்குள்ள உடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. அவங்க வீட்டுக்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பிசாசானம் கண்ணு ஆண்டவரே அவங்க கண்ணுகளுக்கு தெரியாதபடிக்கு மறைத்து விடுங்க இயேசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த இரவு நேரத்துல கூட அவங்க உறங்கும் போகும்பொழுது ஆண்டவரே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து விடாதபடிக்கு, தூக்கம் இன்மை இராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. வீட்டில தண்ணீருக்கும் அப்பத்திற்கும் பஞ்சம் இராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க இயேசப்பா. இயேசப்பா முக்கியமாக உங்களுடைய வார்த்தைக்கு பஞ்சம் இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. தினதினத்திக்குமே நல்ல ஜெபிப்பதும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளுமாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சுவிசேஷம் பகருகின்ற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே ஒரு நல்ல ஊழியக்காரர்களா நீர் எழுப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அழைத்தவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா அநேகர் இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ இயேசப்பா அழைத்தவர்கள் மிக சிலர் தான் சாமி. இயேசப்பா இவர்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காய் நீர் அழைத்திருக்கிறீர் இயேசப்பா. இருக்கிற இடத்திலே இயேசப்பா இவர்கள் அற்புதங்களை செய்ய உதவி செய்தள்ளும், பயன்படுத்திக் கொள்ளும் தகப்பனே. எல்லா விதமான போராமையான கண்களுக்கு இவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும் சாமி. ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கருத்துக்களை நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. ஏற்ற காலத்துல ஏற்ற காரியங்களை பிள்ளையுடைய வாழ்வில நீங்க செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தினத்துல சுகவீனமா இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரதர் ராஜ்குமார் பிரதர் ஐயாக்கும் அவங்க ஒய்ஃப்காகவும் ஆண்டவரே, மிஷில்காகவும் ஆண்டவரே, ஆண்டோடைய பாட்டிக்காகவும், அலெக்சாண்டருடைய கசனுக்காகவும் அவங்க பாட்டிக்காகவும் ஆண்டவர் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் ஏசப்பா. உடைய வல்லமையான கருத்தினை நாங்க வைத்து வல்லமையான காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஐயா நீங்க எழும்ப வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய சாட்சிகள் எழும்ப வேண்டும் தகப்பனே. நீங்க ஆளுக செய்யுங்க ஏசப்பா. உங்களை தெரியுதோ தெரியாம இருக்கிற பிள்ளைகளுக்கும் உங்களை நீர் வெளிப்படுத்தி அவர்களையும் இந்த மந்தைக்குள்ள நீர் சேர்த்துள்ளபடிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே எங்கள் நல் மெய்ப்பனாய் இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா இந்த இரவு நேரத்துல எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பரலோகத்துல செய்வது போல பூமியிலும் செய்யப்படட்டும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் வர முடியாமல் தடையாக இருக்கிறதோ இசப்பா நாளைய தினத்திலே அந்த தடைகள் எல்லாம் வச்சு நீக்கி ஆண்டவரே அவர்களை கலந்து கொண்டு அவர்கள் வாழ்விலே ஒரு நல்ல ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ, ஆவிக்குரிய ஜீவியத்திலே அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் சாட்சிகளை நிறுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் நாமத்துக்கு ஏறடிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவ பிதாவே, ஆமென். பிரதர் முடிச்சிட்டேன் பிரதர். செக். பிரதர் பிரைஸ் தி லார்ட். ஒண்ணுமே கேட்கலங்க பிரதர். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு வேண்டாவதாக. எப்பொழுதும் கர்த்தர் இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், பலப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுதும் பிசாசான ஏதோ ஒரு சூழல் நிமித்தமாக இப்பொழுது நம்முடைய ஆடியோ துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், இன்னும் மகிமையான காரியங்களை செய்வார். ஜெபித்த சகோதரியை உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் தனிப்பட்ட ஜெபத்திலும் நீங்கள் நடத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் ரிமெம்பர் சிஸ்டர் இன் யுவர் பர்சனல் பிரேயர்ஸ், இன் யுவர் ஃபேமிலி பிரேயர்ஸ். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கலந்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியா ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். Amen. Amen.
என்னதான் சதினாலே ஆண்டு கேட்ப நம்மோடு இருக்கிறார் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்வாராக. God be along with you, God bless you, God lead you, and God do mighty things in your life. In Jesus' name, I bless you all. Amen. Thank you, brother. Thank you, sister. Thank you. Thank you, brother. God bless you. Thank you, brother. Good night. Thank you, sister. Good night, sister. Thank you. Thank you, sir. Thank you, ma. Thank you so much.